கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓலேருந்து நோட்டிஃபிகேஷன் நியூவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பல்க் வேக்கண்ட்டான நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க சீரியஸாக அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில் இருக்கும் அப்படின்னு என்னால் ஷார்ட்டாக சொல்ல முடியும். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியர் அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து கால் பண்ணியிருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அதுக்கப்புறம் போஸ்ட் கோட் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ நம்பர் வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் வந்து 113 வேக்கண்ட், அது போக பிஆர்எல் அப்படின்னு எலக்ட்ரானிக்ஸ்க்கு திருப்பியும் வந்து அடிஷனலாக ஒரு 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மெக்கானிக்கலுக்கு வந்து 160 வேக்கண்ட், அப்புறம் வந்து அது கூட பிடபிள்யூடிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து 44 வேகன்சிஸ் இருக்குது. அது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடிஷனலாக வந்து 1 வேக்கண்ட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சும்மா லைக் பிடபிள்யூடி கேட்டகரிஸ் யார் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அது பெருசாக தேவையில்லை. தேவையானவங்க கண்டிப்பாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க, சரிங்களா? பேஜ் நம்பர் வந்து 4. ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ் வந்து பற்றி பேசணும்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 10க்கு 6.84 சிஜிபிஏல நீங்கள் சொல்லணும்னா 6.84 சிஜிபிஏ இருக்கணும். அது மாதிரி ஓவரால் சிஜிபிஏ தான் இதை சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி 65% மார்க் இருக்கணும். அந்த மாதிரி ஐஎஸ்ஆர்ஓவில் வந்து ஒரு இது என்னன்னா இண்டிவிஜுவல் செம்மார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முன்னாடியே வந்து உங்கள் செமஸ்டர் மார்க்ஸ் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மார்க் ஷீட் வச்சு நீங்கள் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்து தேடி அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபீஸ் பற்றி சொல்லணும். ஃபீஸ் வந்து ஜென்ரலுக்கு 750, ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 500, எஸ்சிஎஸ்டி விமன், பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து சிட்டிஸ் எந்தெந்த சிட்டிஸ்லாம் போட்டிருக்காங்கன்னா ஒரு 11 சிட்டிஸில் தான் போட்டிருப்பாங்க. அது என்னென்ன சிட்டிஸ்ன்னு நான் சொல்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் வந்து எத்தனாவது பேஜ் நம்பரில் இருக்கும்னா லைக் 10th பேஜில் இருக்கும். அகமதாபாத், பெங்களூர், போபால், சென்னை, கவுஹாத்தி, ஹைதராபாத், கொல்கட்டா, லக்னோ, மும்பை, நியூ டெல்லி அண்ட் ட்ரிவாண்ட்ரம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் இல்லைனா சென்னை எது உங்களுக்கு ஓகேவா இருக்கோ அதை இது பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கேட் பேஸ்ட் கிடையவே கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட் பேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. அப்படிலாம் இருக்காதிங்க நீங்கள் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. என்ன அப்படின்னா பார்ட் ஏல வந்து டெக்னிக்கல் இது இருக்கும். பார்ட் பியில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆப்டிடியூட் இருக்கும். ஆப்டிடியூட் வந்து 20 மார்க்ஸ்க்கு இருக்கும். 80 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா 120 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 120 மினிட்ஸ்னால் லைக் ஹார்ட்லி உங்களுக்கு வந்து 2 hours இருக்கும். 2 ஹவர்ஸில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுக்குமே அந்த மாதிரி தான். ஸோ இதில் வந்து என்னென்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. பார்ட் ஏக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, பார்ட் பிக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதாவது ஆப்டிடியூடுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. பட் பார்ட் ஏக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ்க்கு வந்து அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதை வந்து பார்த்துக்கோங்க. 1/3 நெகட்டிவ் மார்க். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூ நீங்கள் வந்து எப்படி ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இன்டர்வியூக்கு வந்து 1:5 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்படின்னா டெக்னிக்கல் அகாடமிக் நாலேஜ்க்கு வந்து 40% கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் உங்கள் டெக்னிக்கல் ஃபீல்டில் ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி கேட்பாங்க போல். ஸோ அதுக்கு வந்து ஒரு 20 மார்க்ஸ். அப்புறம் ப்ரெசன்டேஷன் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு 20 மார்க். அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன் அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ். அப்புறம் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. இப்போ NIT, IIT, ISC இதெல்லாம் வந்து நீங்கள் டாப் 20 ரேங்க் NIRF அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இன்ஸ்டியூட் வித் NIRF. அதில் வந்து நீங்கள் டாப் 20 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மார்க். அதே மாதிரி நீங்கள் வந்து அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிஜிபிஏ வந்து கிரேட்டர் than 9% இருந்தது, 8% சிஜிபிஏல 9% இல்லைனா அதுக்கு 9க்கு மேலே இல்லை 9 அந்த மாதிரி இருந்தது. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 85% தாண்டி இருந்தது, இல்லை 85க்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு வந்து 4 மார்க்ஸ். அந்த மாதிரி சிஜிபிஏ 7.5 அது மாதிரி பர்சன்டேஜில் சொல்லணும்னா 71% இருந்தால் 2 மார்க்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு இது சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் இவ்வளோ அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ரேங்க் எல்லாமே வந்து அவார்டட் டு த கேண்டிடேட் பை த இன்ஸ்டியூட் 1 to 3. இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட இன்ஸ்டியூட்டே இந்த மாதிரி ரேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட ரேங்க் மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 3 மார்க். ஸோ அதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஆட் ஆகும். ஆனால் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க் தான். ஸோ மொத்தமாக அந்த இன்டர்வியூ அந்த மற்ற ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் சேர்த்து 100 மார்க்ஸ். அப்போ இங்கே ஒரு 100 மார்க்ஸ் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வந்து 100 மார்க்ஸ் எழுதுவீங்க. என்னன்னா பார்ட் ஏ 80 மார்க்ஸுக்கும் பார்ட் பி 20 மார்க்ஸ்க்கும் எழுதுவீங்க. ஆனால் என்னன்னா இப்போ ரெண்டும் சேர்த்து 200 இருக்குமா, இதை 50-50 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனலாக உங்களோட மார்க் வந்து 100 மார்க்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றதா இருக்கும் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியா அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட்டில் பார்ட் ஏ பார்ட் பியில் கண்டிப்பாக 50% வந்து வாங்கி ஆகணும். அதாவது 80 கொஷனுக்கு நீங்கள் 50% கொஷின் கரெக்டாக இருக்கணும். இல்லை லைக் நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கில் பேசணும்னா 40 மார்க்ஸ் மேலே எடுத்துருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பிலையும் அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து 20 மார்க்ஸ்னால் 10 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 மார்க்ஸ்க்கு 50 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்துருக்கணும், அந்த மாதிரி கணக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலையும் வந்து 100 மார்க்ஸ்க்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் மினிமம் நீங்கள் 50 வாங்கியிருக்கணும். இது வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ்
ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து அது அப்படியே 40 ஆகும். 100க்கு 40 மார்க்ஸ் கண்டிப்பாக இன்டர்வியூவில் வாங்கணும். அந்த மாதிரி பார்ட் ஏல 40% வாங்கணும், பார்ட் பிலையும் 40% வாங்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது. லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் 50-50 கன்வெர்ட் பண்ணி 100க்கு கொண்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் அண்ட் டெஸ்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னன்றது சொல்லிடுறேன். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோம்னா 16/6/2025. இது வந்து என்னன்னா நீங்கள் லைக் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஆனால் ஃபீ பே பண்ணுறதுக்கு வந்து என்னன்னா 18th வரைக்கும் டேட் இருக்குது. ஸோ மறக்காதீங்க 16th ஜூன் அதுதான் வந்து லாஸ்ட் டேட். அந்த மாதிரி எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 27th மே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து ஈஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்க் வேக்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய பேர் ஈஸி படிச்சுட்டு இப்போ டிஎன்பிசிலாம் வந்து சிடிஎஸ்சிலாம் வந்து ரொம்ப கம்மியான வேக்கன் தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து மிஸ் அவுட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. அந்த மாதிரி இன்னொன்று என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அலைட் சப்ஜெக்ட்ஸ்னு நிறைய இருக்குது. அது வந்து ஐஎஸ்ஆர்ஓ வெப்சைட்டில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கூட எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ரீமில் அப்பியர் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எலக்ட்ரிக்கலாக இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஓகே நான் எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணி அப்பியர் ஆகுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களுக்கு கொடுக்குறது ஈஸி கொஸ்டின் தாங்க கொடுப்பாங்க. அதை மட்டும் ஞாபகம். நீங்கள் எழுதுகிற சிலபஸ் வந்து ஈஸி சிலபஸ் தான். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரீம் என்னவா வேணா இருக்கலாம், அலைடு ஸ்ட்ரீமாக இருக்கலாம். அது என்னென்ன ஸ்ட்ரீம் அப்படின்னு